ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 10th எக்ஸ்பெரிமெண்ட் நேம் என்னப்பா பர்ஃபார்மிங் queries. ஓகே, ஸோ இந்த டாஸ்க் மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம் வித் த ஃபாலோயிங் ஃபீல்ட்ஸ். என்னென்னலாம் இருக்கணும் ஸ்டூடெண்ட்டோட டேபிளில் அப்படின்னா சீரியல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், நேம் அண்ட் மார்க்ஸ் இன் 5 சப்ஜெக்ட். 5 சப்ஜெக்ட்கான மார்க்ஸ் அண்ட் கேல்குலேட் இந்த 5 சப்ஜெக்ட்கான மார்க்ஸுக்கும் நான் என்ன பண்ணணும் டோட்டல் கேல்குலேட் பண்ணணும் அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் 10 ஸ்டூடெண்ட்ஸ். 10 ஸ்டூடெண்ட்ஸோட பர்சன்டேஜ் வந்து நான் என்ன பண்ணணும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பெர்ஃபார்ம் தி ஃபாலோயிங் queries. என்னென்ன queriesலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா டு ஃபைண்ட் த டீடைல்ஸ் ஆஃப் டிஸ்டிங்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ். எத்தனை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்டிங்ஷன் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆயிருக்காங்க அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் கிளாஸில் பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்ற டாஸ்க் வந்து நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதில் என்னென்ன ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் தேவைப்பா பென்டியம் டுவல் கோர் 512 MB RAM and 500 GB வந்து ஹார்ட் டிஸ்க். ஓகே, வாட் ஆர் த சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆக்சஸ் அந்த 2003 ஆர் அதை விட அதிகமான வெர்ஷன்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த டாஸ்க் வந்து நம்ம என்ன பண்ணலாம் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம லைவ் டெமோ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஒரு தடவை கவனிங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டார்ட் பட்டனில் போய் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் என்னது ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் 2007 இருக்குல்லையே, அது விண்டோஸ் வந்து என்ன ஆகும் ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ் பட்டனில் போய் நியூ அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா நியூ டேட்டா பேஸ் வந்து என்னது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டேட்டா பேஸ்க்கு ஏதாவது நான் பேர் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம். நான் சும்மா வந்து என்னது டேட்டா பேஸ் 2 அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த டேட்டா பேஸ் 2 நான் கொடுத்த ஃபைல் நேமில் ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேபிள் இருக்குல்லப்பா, இதை ரைட் கிளிக் பண்ணி இந்த ரைட் கிளிக் பண்ணுறேன். இந்த டேபிள் 1 இருக்குல்ல, இதை ரைட் கிளிக் பண்ணால் டிசைன் வியூன்னு கேட்கும். நான் என்ன மாதிரி டிசைன் பண்ணணும் இந்த டேபிளை அப்படின்னு. ஸோ இந்த டேபிளுக்கு ஒரு ஃபைல் நேம் கேட்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஸ்டூடெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ், ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இது கொடுத்துட்றேன். ஓகே, ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸான இது பண்ண போகிறோம். ஸோ ஓகேன்னு கொடுத்தோன்னே ஸ்டூடெண்ட்டோட பேரில் வந்து எனக்கு ஒரு என்ன ஆயிடுது அங்கே டேபிள் வந்து கிரியேட் ஆகிடுது. ஸோ இதில் ஃபீல்ட் நேம் அண்ட் டேட்டா டைப் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் டைப் பண்ண போகிறேன். ஃபீல்டு நேம் என்னென்னலாம் டைப் பண்ணோம் அப்படின்னா சீரியல் நம்பர், என்னதுப்பா சீரியல் நம்பர். நெக்ஸ்ட் ஒன் என்ன டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இப்போ சீரியல் நம்பர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர். வெயிட் ஒரு நிமிஷம். Register number, next one for another name, name அடுத்து என்னது mark 1, அடுத்து என்னது mark 2, அடுத்து mark 3 and என்னது mark 4, அடுத்து mark என்னது 5. ஸோ 5 சப்ஜெக்ட்கான மார்க்ஸ் வந்து நான் இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன தேவை டோட்டல். நெக்ஸ்ட் வந்து என்னது பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் வந்து என்னது ரிசல்ட். ஸோ இது எல்லாத்தையும் டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்பர் இருக்குல்லப்பா, ரெஜிஸ்டர் நம்பரில் நம்மளுக்கு நம்பர் தான் தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணி நம்பர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதுலேயே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இது தேவை. ஸோ நான் இங்கே சீரியல் நம்பர் க்ரியேட் பண்ணாமல் இருந்திருக்கேன். நான் சீரியல் நம்பர் க்ரியேட் பண்ணால் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணு வச்சு இங்கே என்ட்ரு தட்டினீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் டைப் பண்ணால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நேம் வந்து டெஸ்ட்டில் தான் இருக்கணும். மார்க் 1 மார்க் 2 அப்படின்ற இடத்துல என்ன பண்ணால் இதை ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் பண்ணி நம்பர் கொடுத்துருங்க. அதே மாதிரி மார்க் 2 மார்க் 3 இதுலேயே என்ன பண்ணுங்கள் நம்பர்.
நெக்ஸ்ட் மார்க் 3 ஏன்னா அது எல்லாமே நம்பர்ஸில் தானே இருக்கும். ஸோ நான் நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். மார்க் 4 இஸ் ஆல்சோ என்னது நம்பர் அண்ட் மார்க் 5 இதுவும் என்ன செய்கிறேன் நம்பரில் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ மொத்தம் 4 மார்க் ஆயிடுச்சு. இப்போ டோட்டல் பர்சன்டேஜ் எல்லாமே என்னது மார்க்கில் தான் இருக்கும். ஸோ டோட்டல் எல்லாமே என்னது நம்பர், பர்சன்டேஜ் இஸ் ஆல்சோ என்னது நம்பரில் இது பண்ணிக்கணும். அண்ட் ரிசல்ட் மட்டும் நான் அந்த டிஸ்டிங்ஷன் ஆஃப் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணணும். இது வந்து டெஸ்ட்டில் இருக்கனால டெஸ்ட் போட்டாச்சு. ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் நான் என்ன பண்ணணும் டைப் பண்ணணும். எக்ஸப்ட் எதை தவிர்த்து டோட்டல் பர்சன்டேஜ் அண்ட் ரிசல்ட்ஸ் இருக்குல்லப்பா, இதை தவிர்த்து நான் எல்லா டீட்டெயில்ஸும் நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ டேபிளில் போய் டைப் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணது டிசைன் பண்ணியாச்சு. டிசைன் பண்ணதை போய் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ டு யூ வாண்ட் டு சேவ் த டேபிள்? எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ ஓகே, இதில் போய் நீங்கள் என்ன பண்ணணும் ஐடி அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த டேபிளை போய் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னே இந்த டேபிள் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ என்னென்னலாம் கேட்குது ரிஜிஸ்டர் நம்பர், நேமு, மார்க் 1, மார்க் 2 இதை தான் நான் வந்து டிசைன் பண்ணேன். இந்த டிசைன் பண்ண டேபிள் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் போய் என்ன பண்ணிக்கலாம் டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் நம்பர் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 10 பசங்களுக்கு நான் இது பண்ணுறேன். ஓகே, ரிஜிஸ்டர் நம்பர் வந்து 101, அடுத்து என்னது 102, அடுத்து என்னது 103, 104, 105, 106, 107, 108, 109, 110. ஸோ ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு அதே மாதிரி நான் என்ன பண்ணலாம் நேம் வந்து டைப் பண்ணேன். கரஸ்பாண்டிங் என்னது நேம் வந்து என்ன பண்ணணும் சும்மா பாலா, மாலா, கலா, தேவி, சிவா, அருள், விஷ்ணு, வீரா, கவின், ராஜா. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணேன் 10 ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து டைப் பண்ணியாச்சு. இப்போ கரஸ்பாண்டிங் என்னது அதோட மார்க்ஸ் வந்து நான் என்ன பண்ணணும் என்ட்ரு பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் 100, 34, 56, 78, 99, 99, 34, 23, 56, 76. ஓகே, இப்போ போட்டாச்சு. இதே மாதிரி மார்க்ஸ் 2 சும்மா நம்மளாக ஒரு மார்க்கை நம்மளாக என்ன பண்ணிக்கலாம் டைப் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து மார்க் அதே மாதிரி என்ன பண்ணுறேன் மார்க் 3 நான் என்ன பண்ணுறேன் டைப் பண்ணுறேன். அடுத்த அதே மாதிரி என்னது மார்க் 4. அதே மாதிரி என்னது மார்க் 5. அதே மாதிரி 5th எக்ஸ்பெரிமெண்ட் வந்து 5th மார்க் வந்து நான் என்ன பண்ணுறேன் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் அட் டைம் என்ன பண்ணுறேன் செலக்ட் ஆல் கொடுத்து மார்க்ஸ் அண்ட் சென்டர் இல்லைன்னா சென்டருக்கு இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை நான் இதை அலைன் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் என்னது அலைன் பண்ணால் அலைன் பண்ணிக்கலாம். ஹோம் பட்டனில் போய் என்னது சென்டர் கொடுத்தா கொடுக்கும், இல்லை செலக்ட் ஆல் கொடுத்து இதை மட்டும் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் கொண்டு வரணும் இந்த மாதிரி இதை மட்டும் செலக்ட் பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் எல்லாமே காலம் எல்லாம் சென்டர் ஆகும். ஸோ இதை மட்டும் இது பண்ணிவிட்டு சென்டர் நம்ம மார்க் 2ல் ஏதாவது ஒரு மார்க்கை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த காலம் எல்லாமே என்ன ஆகிடும் சென்டருக்கு வந்துடும். இது அதே மாதிரி என்ன பண்ணுறோம் சென்டர். இது என்னது சென்டர். மார்க் 5 இஸ் ஆல்சோ என்னது சென்டர். ஓகே, கொண்டு வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 10 ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொருத்தவனுக்கும் என்ன பண்ணணும் டோட்டல் மார்க் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்கும் டோட்டல் ஏன்னா இந்த ஃபீல்டை தவிர மற்ற எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிடணும் அப்படின்னா எல்லாத்தையும் டைப் பண்ணி வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன் query கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன இதில் போனால் கிரியேட் மெனுன்னு இருக்குல்லப்பா இதுக்குள்ளே போய் query டிசைன் இருக்கும். இதை டச் பண்ணிங்க அப்படின்னா query டிசைன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏதாவது வந்து
ஆட் அ கொரி அண்ட் க்ளோஸ். அது என்னென்ன கொரியில் ஆட் பண்ணணும் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னலாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் நம்பர், நேமு. ஸோ ரிஜிஸ்டர் நம்பர், ஆட் அ கொரிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் ஐடி, அப்புறம் ரிஜிஸ்டர் நம்பர், நேம், மார்க்ஸ் 1, மார்க்ஸ் 2, மார்க்ஸ் 3. இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே அந்த ஃபீல்ட் நேம்குள்ளே போய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஐடி இதை ரைட் கிளிக் பண்ணி ஃபீல்டு டேபிளில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து என்னது ஐடி, ரெஜிஸ்டர் நம்பர், நேம், மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, டோட்டல், பர்சன்டேஜ் அண்ட் தென் எனக்கு ரிசல்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணி இங்கே வந்து எனக்கு ஆட் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம், ஃபீல்ட் நேமில் போய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்க ரிஜிஸ்டர் நம்பர், நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க நேம், ஃபீல்ட் நேமில் போய் என்னது ரிஜிஸ்டர் நம்பர், அதுக்கடுத்து போய் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நேம், அடுத்ததுலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்ஸ் 1, அடுத்ததில் வந்து என்னது அப்படின்னா மார்க்ஸ் 2, நெக்ஸ்ட் ஒன் வந்து இதை கிளிக் பண்ணி கீழே ட்ராப் டவுன் லிஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் வந்து 3, அடுத்த பாக்ஸை கிளிக் பண்ணி கீழே ட்ராப் டவுன் லிஸ்ட் அப்படின்னா மார்க் 4, அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் கொடுத்தீங்க ஆரோ மார்க் அப்படின்னா மார்க் 5. அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னா இது தேவைன்னா நீங்கள் நேமு என்ன தேவை, டோட்டல், பர்சன்டேஜ், ரிசல்ட்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு தேவை. ஸோ இதெல்லாம் எழுதுனா எழுதிக்கலாம், இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுலேருந்து கிளிக் பண்ணி எனக்கு டோட்டல் மட்டும் போதும், இல்லை இதை கிளிக் பண்ணி எனக்கு பர்சன்டேஜ் மட்டும் போதும் அப்படின்னா அதை மட்டும் இது பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி எனக்கு ரிசல்ட் மட்டும் தேவை, எனக்கு கொரீஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணால் போதும். எனக்கு கொரீஸ் கேட்டிருக்கதே எனக்கு 3 தான். ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இந்த டேபிளை ரிமூவ் பண்ணிக்கலாம், இந்த டேபிள் என்ன பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தேவை வந்து என்னது 3 கொரீஸ் தான். என்னது ரிஜிஸ்டர் நம்பர், நேம், டோட்டல், பர்சன்டேஜ் அண்ட் தென் என்னது இங்கே என்ன பண்ணுறேன்னா டேபிள் 1ல் போய் இதை பண்ணி என்ன பண்ணணும் அப்டேட் பண்ணு. ஸோ இது வந்து என்ன பண்ணால் ஸ்டூடெண்ட் டேபிள் 1, அதான் நான் இங்கே வந்து ஸ்டூடெண்ட் நேமில் தான் நான் இப்போ அந்த டேபிள் 1 வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் ஸ்டூடெண்ட்ற பேர் கீழே வருது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த டோட்டல், பர்சன்டேஜ் இது எல்லாத்தையும் நான் கேல்குலேட் பண்ணணும் இல்லையா. ஸோ இதை ஷோ, இது என்ன இருக்குது அப்படின்னா இது எல்லாமே எனக்கு காமிக்கணும், இதோட வேல்யூஸ் எல்லாமே என்னது நம்மளுக்கு இதில் காமிக்கணும். ஸோ அப்டேட் டு இதில் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள் ஃபாலோயிங் என்னது கால்குலேட்டிங் டு த ஃபாலோயிங் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் டைப் த கண்டிஷன்ஸ் இன் அப்டேட் டு. ஸோ இங்கே ஒரு அப்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த இருக்குது அப்டேட். இதில் போய் அப்டேட்டு கொடுத்துட்டு அண்ட் ரன் இன் என்னது டிசைன் மெனு, டிசைன் மெனுவில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை ரன் பண்ண போகிறோம். ஓகே, டிசைனில் ரன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரன்னுன்னு கொடுத்துங்க. கொரி மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் டெஸ்டினேஷன் ஃபீல்டு அப்படின்னு கேட்குது. ஸோ டெஸ்டினேஷன் ஃபீல்டை ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. அப்டேட் 2ன்னு கேட்குது இல்லைப்பா, அப்டேட் 2 இங்கே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டோட்டலில் வந்து மார்க்ஸ் 1 ப்ளஸ் வந்து மார்க்ஸ் 2 எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். ஸோ மார்க்ஸ் 1 ப்ளஸ் மார்க்ஸ் 2, ஏன்னா எல்லா மார்க்ஸையும் 5 மார்க்கையும் கூட்டினா தான் என்னது டோட்டல் நம்மளுக்கு. ஸோ என்ன பண்ண மார்க்ஸ் 1 ப்ளஸ் மார்க்ஸ் 2, அடுத்து என்னது மார்க்ஸ் 3, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்ஸ் 4, நான் டைப் பண்ணுறது தெரியுதாப்பா உங்களுக்கு. ஸோ மார்க்ஸ் 4, அடுத்து என்ன பண்ணணும் மார்க்ஸ் 5.
ஸோ 5 மார்க்கையும் என்ன பண்ணுறேன் கூட்டிட்டேன் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் என்னது டோட்டல். அடுத்து நம்ம பெர்சன்டேஜ் பண்ணணும். பெர்சன்டேஜ் என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் டிவைடட் பை என்னது 5. marks 1 plus mark 4. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பெர்சன்டேஜில் ஆப்ரண்ட் வித் அன் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஆப்ரண்ட் வந்து என்ன அப்படின்னா சம் பண்ணால் சம் பண்ணிக்கலாம், இல்லை இது பண்ணால் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இங்கே வந்து டோட்டல் டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லி போடனாலும் நீங்கள் என்னது போட்டுக்கலாம். பர்சன்டேஜ் ஃபீல்ட் ஷுட் பி அப்டேட்டட் டு டோட்டல் டிவைடட் பை என்னது 5. ஸோ இதில் வந்து என்ன பண்ண 5 மார்க்ஸையும் நான் என்ன பண்ணுறேன் கூட்டினேன் அப்படின்னா என்ன பண்ணுறேன் உனக்கு என்ன கிடச்சிடும் டோட்டல். ஸோ இந்த டோட்டல் ஃபீல்ட் ஷுட் பி என்னது அப்டேட்டட் டு marks 1 plus marks 2 plus marks 3 plus marks 4 marks 5 and percentage field should be updated to total divided by என்னது 5. அப்டேட் query ஸோ கொடுத்துட்டு இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி அப்டேட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கணும். ரன் பண்ணி பார்த்தோன்னே என்ன பண்ணுறேன்னா find the details of destination of the student, result field must perform the operations in criteria. ஸோ இந்த மாதிரி டெஸ்டினேஷன்ஸ் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டேப்லேஷன்ஸில் வந்து டிக் பண்ணி திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிசைன் வியூ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் போய் என்ன பண்ணுங்கள் டோட்டல் பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் அட் டைமில் செலக்ட் பண்ணிக்கோ. இது எல்லாத்துக்கும் மார்க்ஸ் வந்து டோட்டல் பார்க்கணும் அப்படின்னா நம்பர் ஃபில்டர் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டோட்டல் பார்த்துட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி இங்கே டோட்டல் மார்க்ஸ் வந்து என்னது சம் அப்படின்னு ஆப்ஷனில் போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் சம் கொடுத்துட்டு இங்கே எழுதிக்கலாம் எவ்வளோ டோட்டல் அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டி வந்து என்னது 467. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னது அந்த சம்குள்ளே போட்டோம் அப்படின்னா 379. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா 196. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறேன் டோட்டல் மார்க்ஸ் எல்லாத்தையும் ஆட் ஆகிட்டே வரும். அண்ட் பர்சன்டேஜ் கரஸ்பாண்டிங் அதுக்குடைய பர்சன்டேஜ் வேல்யூஸ் வந்து ஆல்சோ என்னது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனக்கு பர்சன்டேஜ் எழுதுனதுனால அதோட வேல்யூ வந்து 93 94 இந்த மாதிரி போட்டால் போதும். நெக்ஸ்ட் அந்த டிஸ்டிங்ஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரேட்டர் தென் அண்ட் ஈக்குவல் டு 60 வந்துச்சு அப்படின்னா அது ஃபஸ்ட் கிளாஸ். 60% மேலே வந்துச்சுன்னா ஃபஸ்ட் கிளாஸ். அதாவது 75% மேலே வந்தால் டிஸ்டிங்ஷன். அதே மாதிரி 50% மேலே இருந்தால் செகண்ட் கிளாஸ். அண்ட் 35% மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது தேர்ட் கிளாஸ். அதுக்கும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபெயில். தேர்ட் கிளாஸ் அப்படின்னா அது என்னதுப்பா ஃபெயில்னு அர்த்தம். ஓகே, என்ன சொல்கிறாங்க 75% மேலே இருந்தால் அவங்க டிஸ்டிங்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் டினோட் பண்ணுறோம். ஸோ அதுக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்டேட் ஃபீல்டில் போய் நான் என்ன பண்ணேன் அந்த கண்டிஷனை செட் பண்ணுறேன். அது 35% மேலே இருந்துச்சு, 35க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா தேர்ட் கிளாஸ், 50க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் கிளாஸ், 60க்கு மேலே இருந்துன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ், 75க்கு மேலே இருந்தால் அப்படின்னா டிஸ்டிங்ஷன் கிளாஸ். ஓகே, ஸோ எப்பயும் போல ஒரு டேட்டா பேஸை நம்ம க்ரியேட் பண்ணி அதில் வந்து நான் என்ன பண்ணுவேன் டேபிளை டிசைன் பண்ணி அப்புறம் அந்த டேபிளில் போய் நான் என்ன பண்ணேன் என்னோட டேட்டாஸ்லாம் எடிட் பண்ணுறேன். எனக்கு தேவையான queries டோட்டல் கெப்பாசிட்டிஸ் அண்ட் ரிசல்ட்ஸை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் தனியாக ஒரு query டிசைன்ஸ் வந்து இப்படி டிசைன் பண்ணி அதில் போய் நான் என்ன பண்ணேன் அதில் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன்ஸ் மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் எனக்கு தேவையான டேட்டாஸை நான் என்ன பண்ணுறேன் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்படி தான் நான் என்ன பண்ணுறேன்னா query to find the details of the first class and second class students வந்து இப்படி தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கலரில் வந்து டினோட் பண்ணால் செகண்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெட் கலரில் டினோட் அவங்களாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் இருந்தது அப்படி டினோட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதா ஃபஸ்ட் கிளாஸ் இருந்தால் செகண்ட் கிளாஸ் இருந்தால் தேர்ட் கிளாஸ் வந்து கலராக யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலாம். ஓகே, ஸோ இதை ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் எங்கிட்ட கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.